இந்த வழக்கு நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்டு அந்த குற்றம் நீங்க முடிச்சு வச்சிட்டீங்க. காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஸ்டாலின் அவர்கள் 3 சிறப்பு புலனாய்வு குழு போட்டு அந்த சாரை மறைச்சு நீங்களே இந்த கேஸை முடிச்சு வச்சிட்டீங்க. சந்தேகம் இருந்தா சரி, பிரைவேட் கேஸ் யார் யார் மேல எல்லாம் முதல்ல செல்போன் பேசுறாங்கல்ல, ஒரு ஆள் ஒரு செல்போன் தான் வச்சிருப்பானா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் சொன்னா பல செல்போன். ஐயா அண்ணாமலை சொல்றாரு அந்த செல்போன்லயே சண்முகத்திட்ட பேசியிருக்காராம், சண்முகமும் மா சுப்பிரமணியம் பேசியிருக்காங்களாம், மா சுப்பிரமணியமும் அதே மாதிரி இந்த ஞானசேகர் சம்பந்தப்பட்ட ஆள் கூட பேசியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவரு அண்ணாமலை வைக்கிறா எனக்கு தெரியாது. இல்ல ஆதாரத்தோட சொல்றாரு. விஷயங்கள் நான் பேசுறேன். நான் உதாரணத்தை தான் சொன்னேன். நான் இந்த செல்போனை நாங்க வந்து கோர்ட்ல இது ப்ரொடியூஸ் பண்ணோம், இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பினோம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அதிகாரிகள் வந்து சாட்சி சொன்னாங்க, ஏர்டெல் அதிகாரிகள் வந்து சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி டிபி தரப்புல வாதம் பண்ணிட்டு இனி இதை பத்தி யார் பேசினாலும் அவங்க இப்ப கண்டம்தா போர்ட் அப்படின்றாங்க இல்லையா? அதுக்குதான் என்னுடைய கேள்வி. நீங்க ஒரு போன தான் நீங்க பண்ணீங்க, விசாரணை விரிவுபடுத்துனா அவங்ககிட்ட எத்தனை போன் இருந்ததுன்னு தெரியும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. இது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகாது. ஏன்னா காவல்துறை நினைச்சாங்கன்னா மண்ணை கூட தங்கமாக்கவும் தங்கத்தை மண்ணுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? குற்றவாளி நிரபராதின்னு, நிரபராதி குற்றவாளின்னு சொல்லுவாங்க.